வழிபாட்டு தலங்களை குறிவைத்தார்கள். இன்றைக்கு வழிபாட்டினுடைய முறைகளிலும் அவர்கள் கை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஹோலி பண்டிகை மட்டுமா, இதே போல பல சம்பவங்களை இந்த 2-3 மாதங்கள் தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட சம்பவம் என்றால், வாரணாசியில நவராத்திரி வந்துச்சு. என்ன செய்துட்டாங்க? இறைச்சி கடைகள் எல்லாம் மூடிட்டாங்க. அந்த நவராத்திரி என்பதுதான் என்ன வந்தது? ரமலான் பண்டிகை வந்தது. ஈதுல் ஃபித்ர் எனக்கூடிய ரமலான் பண்டிகை முன்னிட்டு என்ன செய்தார்கள்? இறைச்சி கடைகளை மூடினார்கள். இதெல்லாம் யாரு செய்யறது? அங்க இருக்கக்கூடிய ஒரு நகராட்சி ஆணையர் செய்யறார். ஒரு அரசு அதிகாரி ரமலானுடைய பெருநாள் தொழுகையில் என்ன நடந்தது? யாரும் வீட்டில் தொழக்கூடாது. என்ன சட்டம் சொன்னாங்க? யூபியில, உத்தரப்பிரதேசத்துல யாரும் வீட்டில் தொழக்கூடாது, உங்களுடைய மாடிகளில் தொழ. இந்த வக்ஃபு திருத்த சட்டம் கடந்த ஏப்ரல் மாதம் சட்டமாக அமலுக்கு வந்த பிறகு என்ன நடந்தது தெரியுமா? தொடர்ச்சியாக நாடெங்கிலும் பல இடங்களில் வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து பலவிதமான அறவழி போராட்டங்கள் நடந்தது. இது மேற்கு வங்காளத்தில் முர்ஷிதாபாத் என்ற மாவட்டத்தில் என்ன நடந்தது தெரியுமா? அங்கேயும் ஒரு அறவழி போராட்டம், வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து ஒரு மாபெரும் அறவழி போராட்டம் நடந்தது. அறவழி போராட்டத்துக்கு காவல் அதிகாரிகள் பாதுகாப்பு கொடுக்கணும். இதுக்கு அங்க துப்பாக்கி சூடு நடத்துறதுக்கு காரணம் என்ன? அந்த துப்பாக்கி சூட்டில் அன்றைய தினமே 3 பேர் உயிரிழந்தார்கள் மேற்கு வங்காளத்தில் முர்ஷிதாபாத். எதற்காக?